காரை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் தலைமையில் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் நம்பர் 88 காரை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மேல் சுவாமி சிலைகள் கரிக்கோலம் ஊர்வலம் வரும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் கோபூஜை, புண்ணியஹாவாசனம், யஜமான சங்கல்பம், ஸ்ரீ கணபதி ஹோமம், முதற்கால யாகசாலை பூஜைகள் நிறைவேற்று அன்று மாலை 4:30 மணிக்கு மேல் வாஸ்து சாந்தி, வாஸ்து பூஜை, கலச ஸ்தாபிதம், 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், 2ஆம் கால ஹோமம், மூல விக்கிரக பிரதிஷ்டை, கோபுர கலச பிரதிஷ்டை, நாடி சந்தானம், பூர்ணஹீதி, தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை யாத்ராதனம், தம்பதி பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை, மூல மந்திர ஹோமம், மகா பூர்ணாஹதி, மந்திர புஷ்பம் ஆகியவை நடைபெற்று பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கலச நீர் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து பின்னர் கோபுர கலச அபிஷேகமும் மூலவர் அபிஷேகமும் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நிறைவுற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. கிராம நாட்டாமைதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த கும்பாபிஷேக விழாவில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்கள் தலைமையில் துணைத் தலைவர் கவிதா டில்லி பாபு, வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டு சென்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.